மனதில் வைக்க வேண்டிய 3 விஷயங்கள். முதலாவது, வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் இருக்க சிலரிடம் கேள்வி கேட்கக்கூடாது. சிலரிடம் பதில் சொல்லக்கூடாது. சிலரிடம் பேசவே கூடாது. என்ன அர்த்தம்னு கேட்குறீங்களா? அதாவது இன்றைய காலகட்டத்தில் உறவுகளாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் சரி, மனநிலை நிறைய மாறி இருக்கு. சொந்த குழந்தைகிட்டேயே மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும், நீ ஏன் இதை இப்படி செய்கிற, ஏன் படிக்காமல் இருக்க, ஏன் இப்படி சோம்பேறியாக தூங்குற, இப்படி கேட்டோம்னா அது அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அது அவங்க எதிர்க்கிற முறை இருக்குல்ல, அது ரொம்ப வேதனையை தருது. சிலர் நம்மக்கிட்ட கேள்வி கேட்பாங்க, என்ன பண்ணுறீங்க, உங்களை நான் இந்த கடத்தருவில் பார்த்தனே, ஏன் இப்படி நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே ஒரு கூட்டம் அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்கள்கிட்ட நம்ம பதிலே சொல்லக்கூடாது. சிலர்கிட்ட நம்மக்கிட்ட அன்பாக பேசுவாங்க, நடிப்பாங்க, அவங்கக்கிட்ட பேசவே கூடாது. இரண்டாவதாக, வாழ்க்கையில் எதிர்பார்த்து நடப்பதில்லை, எதிர்பார்ப்பதும் நடப்பதில்லை. எதிர்பாராமல் நடப்பதே சில சுவாரஸ்யமான நிகழ்வுகள் மற்றும் நினைவுகளை கொடுக்கிறது. நாம் இப்படி தான் வாழ்க்கை இருக்குன்னு யாருமே சொல்ல முடியாது. சின்ன வயசில் நினைப்போம் நம்ம டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஆனால் நமக்கு சீட்டு கிடைக்காது. இல்லை நாம் ஒரு பெரிய ஒரு அடுக்குமாடி பில்டிங் வாங்கணும்னு நினைப்போம், முடிஞ்சிருக்காது. இந்த மாதிரி இப்படித்தான் வாழ்க்கை நடக்கணும்னு யாருமே எழுதி அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களே முடிவு செய்ய முடியாது. அதே மாதிரி இதெல்லாம் நடந்துடும், நம்ம படிச்சிட்டோம் உடனே நமக்கு வேலை கிடச்சிட்டோம், வேலை கிடச்சோன்னே உடனே ப்ரொமோஷன் கிடச்சிரும், ப்ரொமோஷன் கிடச்சோன்னே நமக்கு எல்லாமே அப்படி அமையும், நல்ல கணவனோ நல்ல மனைவியோ இல்லை குழந்தைங்க, இப்படி எனக்கு ஒரு ஆண் ஒன்று பெண் ஒன்று வேணும், இப்படி எல்லாமே எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து தான் போவீங்க. என்ன நடக்கணுமோ அது மட்டும்தான் நடக்கும். எதிர்பாராமல் நடந்தால் தான் அது சுவாரஸ்யம். அதை அனுபவியுங்கள், அன்பாக இருங்கள். மூன்றாவது, வாழ்க்கையில் நமக்கு 2 வாய்ப்புகள் உள்ளது. ஒன்று, உன்னால் மாற்ற முடியாதவற்றை ஏற்றுக்கொள்வது. மற்றொன்று, ஏற்றுக்கொள்ள முடியாதவற்றை மாற்றி காட்டுவது. நமக்கு 2 சான்ஸ் தாங்க. சில விஷயங்களை நம்மளால் மாற்றவே முடியாது. அந்த மாற்ற முடியாத செயல்கள் சரியாக இருந்துச்சுன்னா அப்படியே ஏற்றுக்கலாம், தப்பான செயல்களை ஏற்றுக்க சொல்லலை. ஒரு விஷயம் நாம் ஒன்று எதிர்பார்க்குறோம், ஆனால் அது ஒன்று நடக்குது, ஆனால் அந்த செயலை மாற்ற முடியல அப்படின்னா அப்படியே அந்த செயலை நம்ம ஏற்றுக்கலாம். அப்படி இல்லாமல் இது தப்பு, இந்த செயலை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா, அப்போது அந்த எந்த செயலை எடுத்துக்கிறோமோ அந்த செயலையே மாற்றி காட்ட நம்மளால் முடியும். மனம் என்பது ரொம்ப சக்தி வாய்ந்தது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக தான் நீங்கள் மாறுவீங்க. அதனால் வாழ்க்கையை அருமையாக வாழுங்கள், திட்டமிட்டு வளருங்கள்.